வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய ராணுவம் ஆளற்ற விமான கையகப்படுத்தலில் ஆற்றல் மிக்க 2 ரக ஆளற்ற விமானங்களை இயக்க தயாராகி வருகிறது. இந்திய ராணுவத்தின் விமான திறன்களை பல்வகைப்படுத்துவதற்கான தயார்நிலை திட்டத்தின் ஒரு பகுதிதான் இது. ஒரு பக்கத்தில் இஸ்ரேலிய தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் உள்நாட்டில் தயாரிப்பான திருஷ்டி-10 ஸ்டார்லைனர் உள்ளது. மறுபுறம் அமெரிக்காவிலிருந்து ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட MQ-9B ரீப்பர் அதன் முத்திரையை பதிக்க உள்ளது. இந்த 2 கையகப்படுத்தல்களும் ஒரு கொள்முதல் செயல்முறை என்பதை விட அதிக தயார்நிலை முக்கியத்துவம் கொண்டவை. அவை ஆளற்ற விமானங்களின் திறன்கள் மற்றும் செயல்பாட்டு முறைகள் ஆகியவற்றை இந்திய ராணுவம் தனது எல்லை எதிரிகளான சீனா மற்றும் பாகிஸ்தானை எதிர்கொள்ளும் ஒரு மூலோபாய மாற்றத்தை குறிக்கின்றன. இந்த மாறுபட்ட கையகப்படுத்தல் மூலோபாயத்தின் பின்னணியில் உள்ள திட்டமிடல் இந்திய ராணுவத்தின் வருங்கால திட்டத்தை ஊகிக்க வைக்கிறது. இந்திய ராணுவம் அமெரிக்காவின் கண்களால் சீனாவையும் இஸ்ரேலின் கண்களால் பாகிஸ்தானையும் ஊடுருவி பார்க்க போகிறது என்பதே அந்த வருங்கால மூலோபாய திட்டம். அமெரிக்க தயாரிப்பு MQ-9B ரீப்பர் இந்திய எல்லைகளில் சீனாவை எதிர்கொள்ளப் போகின்றன. இஸ்ரேலிய தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் உள்நாட்டில் தயாரிப்பான திருஷ்டி-10 ஸ்டார்லைனர் இந்திய எல்லைகளில் பாகிஸ்தானை எதிர்கொள்ளப் போகின்றன. இந்திய ராணுவத்தின் தற்போதைய ஆயுத களஞ்சியத்தில் ஹெரான் மார்க் 1 மற்றும் மார்க் 2 ஆளற்ற விமானங்கள் உள்ளன. இவற்றின் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் தான் திருஷ்டி-10 அல்லது அதன் இஸ்ரேலிய பதிப்பு ஹெர்ம்ஸ் 900. அரசாங்கத்தின் அவசர கால கொள்முதல் அதிகாரத்தின் கீழ் செய்யப்பட்ட இந்த தேர்வுகள் இந்திய ராணுவத்தின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. அதே நேரத்தில் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கும் விதத்தில் அமெரிக்காவிடமிருந்து MQ-9B ஆயுதமேந்திய ஆளற்ற விமானங்களை இந்தியா வரவேற்க உள்ளது. கிட்டத்தட்ட 3.99 பில்லியன் மதிப்புள்ள 31 MQ-9B ஆளற்ற விமானங்களின் விற்பனைக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இந்த ஒப்பந்தம் மூலோபாய இடையே வைத்திருக்கிறது. இது இந்தியாவின் தேர்தலுக்கு பிந்தைய முதல் பெரிய கையகப்படுத்தல்களில் ஒன்றாக இருக்கும். இந்தியாவின் விமான பாதுகாப்பு நிலப்பரப்பின் எதிர்காலத்தை பற்றிய ஒரு தெளிவான பார்வையை MQ-9B ஆளற்ற விமானங்கள் வழங்கும். 2027 MQ-9B ஆளற்ற விமானங்கள் டெலிவரிகள் தொடங்கப்பட உள்ள நிலையில் பாதுகாப்புத்துறை விவாதங்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. இந்திய ராணுவம் பாகிஸ்தான் எல்லையில் தனது கண்காணிப்பு பார்வையை பலப்படுத்த இஸ்ரேலில் இருந்து வந்த தனது முதல் ஹெர்ம்ஸ் 900 ஆளற்ற விமானத்தை இயக்க திட்டமிட்டுள்ளது. இந்தியாவின் அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் மூலம் வடிவமைக்கப்பட்ட திருஷ்டி-10 ஸ்டார்லைனர் ஆளற்ற விமானம் 60% அதிகமான உள்நாட்டு பாகங்களை கொண்டது. இது இஸ்ரேலின் எல்பிட் சிஸ்டமுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்ட தொழில்நுட்ப பரிமாற்றத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது. இந்திய ராணுவத்திற்கு செயற்கைக்கோள் தொடர்புடன் இயக்கப்படும் ஆளற்ற விமானங்களின் தேவையை இந்த அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தொழில்நுட்பங்கள் அவசரமாக நிவர்த்தி செய்கின்றன. ISR எனப்படும் மேம்பட்ட நுண்ணறிவு, கண்காணிப்பு மற்றும் உளவு திறன்களுடன் ஆயுதமேந்திய திருஷ்டி-10 ஸ்டார்லைனர் சிறப்பானதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 36 மணி நேர சகிப்புத்தன்மை மற்றும் 450 கிலோ பேலோட் திறனுடன் பல்துறையில் எந்த சமரசமும் இல்லாமல் நீண்ட நேர கண்காணிப்பு பணிகளுக்கு இது தயாராக உள்ளது. கூடுதலாக நேட்டோவின் ஒப்புதல் முத்திரையுடன் கூடிய திருஷ்டி-10 ஸ்டார்லைனர் சர்வதேச விண்வெளி விதிமுறைகளுக்கு ஏற்ற வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. நீண்ட சகிப்புத்தன்மை திறன்களுடன் நடுத்தர உயரத்தில் இயங்கும் திருஷ்டி-10 ஒரு கண்காணிப்பு திறமை வாய்ந்தது. பெரிய அளவிலான நிலப்பரப்பு அல்லது கடல்சார் களங்கள் மீது விழிப்புடன் கண்காணிக்கும் சவாலுக்கு இந்த ஆளற்ற விமானம் தயாராக உள்ளது. அதிநவீன சென்சார்கள், அடுத்த தலைமுறை தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் சமீபகால பாதுகாப்பு தொழில்நுட்பம் ஆகியவற்றால் நிரம்பியுள்ளது. திருஷ்டி-10 ஸ்டார்லைனர் ஒரு ஆளற்ற விமானம் மட்டுமல்ல, இது ஒரு சக்தி பெருக்கி. எதிர்காலத்தில் இந்திய பாதுகாப்பு தொழில்நுட்பம் எவ்வளவு உயரத்தில் பறக்கும் என்பதை காண தயாராகுங்கள். அதே நேரத்தில் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் பயன்படுத்தப்படும் சீன தயாரிப்பு ஆளற்ற விமானங்களுக்கு இந்திய தரப்பில் இஸ்ரேலிய தொழில்நுட்பம் சவால் விடுவது ஒரு சுவாரஸ்யமான சாட்சியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இஸ்ரேலை அங்கீகரிக்காத நாடுகளில் ஒன்று பாகிஸ்தான். ஆனால் அதற்காக இஸ்ரேலிய தொழில்நுட்பத்துடன் வரும் இந்திய ஆளற்ற விமானங்களை உதாசீனப்படுத்த முடியாத நிலையில் இருக்கப் போகிறது பாகிஸ்தான். உதாசீனப்படுத்தினால் அடி பலமாக விழும்.